என் அன்பு குழந்தையே, நீ நீண்ட நாட்களாக மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த அற்புதமான பதில் ஏற்கனவே உன் வழியில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முதலில் அறிய வேண்டும். அது பரலோகத்தில் உனக்காக மிக கவனமாக தயார் செய்யப்பட்டு என்னுடைய மாறாத வாக்குறுதியால் முத்திரையிடப்பட்டு நீ உனது ஜெபத்தை முடிப்பதற்கு முன்பே அது செயலில் இறங்கிவிட்டது. உன் உதடுகளிலிருந்து வார்த்தைகள் முழுமையாக வெளிப்படுவதற்கு முன்பே உன் இதயத்தின் ஆழமான அழுகையை நான் கேட்டேன். எல்லாவற்றையும் உனக்காக நகர்த்த தொடங்கிவிட்டேன். நீ இதற்கு தகுதியானவன் என்பதால் அல்ல, அல்லது நீ எல்லா வகையிலும் குறையற்றவன் என்பதால் அல்ல. மாறாக நான் உனது அன்பான தந்தை என்பதால் நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்கிறேன். நீ தகுதி பெறும் வரை காத்திருக்காத ஒரு நிபந்தனையற்ற அன்பினால் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னுடைய விலையேற பெற்ற பிள்ளை என்பதால் மட்டுமே நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த மிகச்சரியான தருணத்தில் உன் ஊனக்கண்களால் காண முடியாத ஒரு பெரிய அசைவு ஆவிக்குரிய மண்டலத்தில் உனக்காக நடந்து கொண்டிருக்கிறது. தேவதூதர்கள் உனக்கு உதவ அனுப்பப்படுகிறார்கள். பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த கதவுகள் இப்போது உள்ளிருந்து பரலோக வல்லமையால் திறக்கப்படுகின்றன. உன் பாதையில் ஒரு பெரிய மலையைப் போல அசையாதது என்று நீ நினைத்த தடைகள் இப்போது மெதுவாக அங்கிருந்து அகற்றப்படுகின்றன. உன் ஜெபத்திற்கான பதில் எங்கோ ஒரு இடத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கவில்லை. நீ இன்னும் அதிகமாக போராட வேண்டும் அல்லது இன்னும் சிறப்பாக மாற வேண்டும் என்பதற்காக அது காத்திருக்கவில்லை. அந்த பதில் உன்னை நோக்கி மிக வேகமாக பயணித்து வருகிறது. நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அது உன் வாசலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது உன்னிடம் வந்து சேரும்போது இது நிச்சயமாக என்னிடமிருந்து மட்டுமே வந்தது என்பதை நீ எந்த சந்தேகமுமின்றி உணர்ந்து கொள்வாய். ஆனால் அது வரும் வரை நீ காத்திருக்கும் போது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ இந்த தனிமையான பாதையில் ஒருபோதும் தனியாக காத்திருக்கவில்லை. நீ அமைதியிலோ அல்லது கைவிடப்பட்ட நிலையிலோ இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மூச்சை விட நெருக்கமாகவும் உன் இதயத் துடிப்பை விட நிலையானவனாகவும் நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த நீண்ட காத்திருப்பின் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னுடன் இடைவிடாமல் இருந்திருக்கிறேன். நீ மனதளவில் மிகவும் வலுவாக உணர்ந்த தருணங்களிலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்று நீ நினைத்த சோதனையான நேரங்களிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. உன் விசுவாசம் உறுதியாக இருந்த நாட்களிலும் அது உன் காலடியில் நொறுங்கி விழுவது போல் உணர்ந்த நாட்களிலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் பிரியவில்லை. நான் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. உன்னை விட்டு விலகி பார்க்கவில்லை. நீ மிகவும் சோர்வாக இருந்தபோது அல்லது என் குரலை தெளிவாக கேட்க முடியாதபடி காயப்பட்டிருந்தபோது கூட நான் இங்கே உன்னை பிடித்துக்கொண்டு உன்னை சுமந்து கொண்டு உன்னிடம் மென்மையாக பேசிக் கொண்டிருந்தேன். இந்த காத்திருப்பு உனக்கு எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை நான் அறிவேன். நான் உன்னை கேட்கிறேனா என்று நீ ஆச்சரியப்பட்டு விழித்திருந்த பல இரவுகள் இருந்தது என்பதை நான் அறிவேன். உன் ஜெபங்கள் பரலோகத்தை எட்டுகிறதா அல்லது அவை வெறும் வெற்று வார்த்தைகளாக கூரையுடன் முட்டி மீண்டும் உன்னிடமே விழுந்து விடுகின்றனவா என்று நீ கேள்வி கேட்ட அந்த இருண்ட இரவுகளை நான் அறிவேன். இன்றுதான் அந்த நாள் வரும் என்று நீ பெரும் நம்பிக்கையுடன் காலையில் எழுந்ததும், ஆனால் அதே நிறைவேறாத தேவையுடன் இரவு படுக்கைக்கு சென்ற அந்த ஏமாற்றமான காலை பொழுதுகளை நான் நன்கு அறிவேன். மற்றவர்கள் தாங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்வதையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றங்களை கொண்டாடுவதையும் நீ சுற்றி பார்த்த தருணங்கள் உண்டு. மற்ற அனைவருக்கும் அவர்களின் வாய்ப்பு கிடைப்பதாக தோன்றும்போது உன்னை தவிர மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதைக் கண்டு உன் இதயம் வேதனை அடைந்தது எனக்கு தெரியும். அது உன்னை எவ்வளவு ஆழமாக பாதித்தது என்பதும் நீ என்னால் மறக்கப்பட்டு விட்டாயோ என்று உன்னை நினைக்க வைத்தது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது பரலோகத்தின் முழு அதிகாரத்துடன் நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஒருபோதும் என்னால் மறக்கப்படவில்லை. உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் ஒரு துளி கூட விடாமல் சேமித்து வைத்திருக்கிறேன். உன் வேதனையை நான் உணர்கிறேன். ஆனால் அந்த ஆசீர்வாதம் உனக்காக ஒரு குறிப்பிட்ட அளவில் செதுக்கப்பட்டு வந்தது. நான் அதை நீ முதலில் கேட்டபோதே கொடுத்திருந்தால் அது உனக்கு சரியான அளவில் இருந்திருக்காது. நீ நுழையவிருக்கும் புதிய காலத்திற்கு அது பொருந்தாமல் போயிருக்கலாம். நீ உருவாகிக் கொண்டிருக்கும் புதிய ஆளுமைக்கு அது பொருத்தமாக இருந்திருக்காது. நான் கொடுத்திருந்தால் அது நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் அது உனக்கு முழுமையானதாக இருந்திருக்காது. என் பிள்ளைகளுக்கு முழுமையான மற்றும் சரியான விஷயங்கள் காத்திருக்கும்போது நான் வெறும் சாதாரணமான நல்ல விஷயங்களை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. உனக்காகவும் உன்னிலும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய நான் இந்த காத்திருப்பு காலத்தை பயன்படுத்தினேன். நீ எனக்காக காத்திருந்த போது நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உன்னை தயார் செய்து கொண்டிருந்தேன். உன் ஆசீர்வாதத்தை உன்னிடம் கொண்டு வருவதற்காக தேவையான கதவுகளை திறக்கும் பணியில் நான் தீவிரமாக ஈடுபட்டிருந்தேன்.
நீ ஒருபோதும் நுழையாத பல ஆலோசனை அறைகளிலும் நீதிமன்றங்களிலும் மற்றவர்களின் வீடுகளிலும் அது நடந்து கொண்டிருந்தது. நீ பங்கு பெறாத பல உரையாடல்களிலும் உன்னால் பாதிக்க முடியாத பல முடிவுகளிலும் உனக்கு முக்கியத்துவம் தெரியாத பல தருணங்களிலும் நான் அங்கே உன் சார்பாக செயல்பட்டு கொண்டிருந்தேன். நான் அங்கே இருந்தேன், வேலை செய்தேன், அசைந்தேன், எல்லாவற்றையும் சரியாக செய்தேன். உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முயன்றவர்கள் பலர் இருந்தனர். உன்னை நோக்கி என்ன வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அதை எப்படியாவது நிறுத்த முயன்ற மனிதர்கள் உண்டு. ஆனால் நான் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நின்றேன். அவர்கள் மூடிய கதவுகளை நான் உடைத்தேன். அவர்கள் போட்ட திட்டங்களை நான் மாற்றினேன். உனக்கு தெரியாத பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை பாதுகாத்தேன். நீ இப்போது இங்கே நிற்பது உன் அதிர்ஷ்டத்தினால் அல்ல, மாறாக நான் உன் சார்பாக போராடிக் கொண்டிருப்பதால் மட்டுமே நீ இன்னும் உறுதியாக நிற்கிறாய். உன் எதிரி உன்னை முழுமையாக அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் நான் உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டிருந்தேன். அவன் உனக்கு எதிராக பயன்படுத்திய எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி நான் செய்தேன். இப்போது கவனி, நான் உனக்குச் சொல்லப்போவது உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காத்திருப்பு காலம் இப்போது ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது. நீ உன் பதிலுக்கு மிக அருகில் இருக்கிறாய். நீ நேற்று இருந்ததை விட, ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இருந்ததை விட, அல்லது இந்த செய்தியை கேட்கத் தொடங்கிய தருணத்தை விட இப்போது மிக அருகில் இருக்கிறாய். ஒவ்வொரு வினாடியும் கடந்து செல்லும்போது நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அந்த பொன்னான தருணத்திற்கு ஒரு வினாடி நெருக்கமாகிவிட்டாய். இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் நீ பொறுமையாக பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் விசுவாசத்தை இன்னும் சிறிது காலம் மட்டும் உறுதியாக வைத்திருக்க வேண்டும். விசுவாசம் என்பது நீ எதையும் பார்க்காத போதும் நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் என்று நம்புவதாகும். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் என் வாக்குறுதிகளுக்கு மாறாக இருக்கும்போது என் வார்த்தையின் மீது உறுதியாக நிற்பதே உண்மையான விசுவாசம். உன்னை சுற்றியுள்ள அனைத்தும் அழிவை பற்றி பேசும்போது நீ வாழ்வை பற்றி பேசுவதே விசுவாசம். தோல்வியை பற்றி உலகம் பேசும்போது நீ வெற்றியை பிரகடனம் செய்வதே விசுவாசம். உன் ஜெபத்திற்கான பதில் உன்னிடம் வந்து சேர்வதற்கு முன்பே அதற்கு நன்றி சொல்வதே விசுவாசம். ஏனென்றால் நான் ஒரு காரியத்தை சொன்னால் அது ஏற்கனவே முடிந்துவிட்டது என்ற அர்த்தம். அத்தகைய விசுவாசத்தையே நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நீ ஒரு போர்க்களத்தின் நடுவில் கவசமோ ஆயுதமோ அல்லது தற்காப்போ இன்று நிற்பது போல் பலமுறை உணர்ந்திருக்கிறாய். உன்னை சுற்றி எல்லா திசைகளிலிருந்தும் தாக்குதல்கள் வருவதை நீ உணர்ந்திருக்கிறாய். உன் ஆரோக்கியம், உன் நிதி நிலைமை, உன் உறவுகள், உன் அமைதி மற்றும் உன் மனநலம் ஆகியவற்றின் மீது இடைவிடாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஒரு பிரச்சனையை நீ சமாளித்து முடிப்பதற்குள் அடுத்த பிரச்சனை வந்தது போலவும் உனக்கு ஒரு சிறிய ஓய்வு கூட கிடைக்கவில்லை என்பது போலவும் நீ உணர்ந்தாய். நீ முற்றிலுமாக மூழ்கடிக்கப்பட்டு தற்காப்பற்ற நிலையில் இருப்பதாக தோன்றியது. ஆனால் இந்த உண்மையை நீ கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உனக்காக எப்போதுமே மறைமுகமாக போராடிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியாமல் உன் மீது வீசப்பட்ட பல அம்புகளை நான் தடுத்திருக்கிறேன். உன்னை காட்டிக் கொடுக்க திட்டமிட்டவர்களின் வாயை நான் மூடினேன். உன் வங்கிக் கணக்கை தாக்குவதற்கு தயாராக இருந்த பல நிதி இழப்புகளை நான் தடுத்து நிறுத்தினேன். நீ இன்னும் இங்கே இருப்பதற்கு ஒரே காரணம் நான் உனக்காக போர் செய்கிறேன் என்பதுதான். உன் எதிரி கைவிட்டு விட்டான் என்பதற்காக அல்ல, மாறாக அவன் உனக்கு எதிராக பயன்படுத்த முயன்ற ஒவ்வொரு ஆயுதத்தையும் விட நான் வலிமையானவன் என்பதால் நீ இன்னும் இருக்கிறாய். உன்னை பாதுகாக்கும் பணியை நான் இன்னும் முடிக்கவில்லை. தாக்குதல்கள் இன்னும் முழுமையாக முடிந்துவிடவில்லை. ஆனால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன் எதிரி ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட ஒருவன். அவன் பற்கள் இல்லாத சிங்கத்தை போன்றவன். நீ பயத்தின் மூலமாகவோ அல்லது அவன் சொல்லும் பொய்களை ஒத்துக்கொள்வதன் மூலமாகவோ அவனுக்கு அதிகாரம் கொடுத்தால் மட்டுமே அவனால் உன்னை தாக்க முடியும். அவன் சொல்லும் பொய்களை நீ நம்பும்போது அவனுக்கு உன் வாழ்க்கையில் நுழைய அனுமதி அளிக்கிறாய். அவனுடைய மிரட்டல்களுக்கு நீ பயப்படும் போது அவனுக்கு உன் மீது செல்வாக்கு அளிக்கிறாய். அவன் உன் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளை நீ ஒப்புக்கொள்ளும் போது அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறாய். ஆனால் நீ என் வார்த்தையின் மீது நிற்கும்போது, என் வாக்குறுதிகளை நீ பேசும்போது, என் உண்மையை உன் வாழ்க்கையின் மேல் பிரகடனம் செய்யும்போது அவன் உனக்கு எதிராக பயன்படுத்த முயலும் ஒவ்வொரு துளி அதிகாரத்தையும் நீ அவனிடமிருந்து பறிக்கிறாய். எனவே உனது சொந்த பலத்தால் அல்லாமல் என்னுடைய வார்த்தையின் வல்லமையால் எப்படி போராடுவது என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.
நீ எனக்கு முன்னால் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. என் இதயத்தில் உனக்கான இடத்தை பிடிப்பதற்காக நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீ ஏற்கனவே அங்கே ஆழமாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறாய். நீ செய்யும் எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. உன் மீதான என் அன்பை குறைக்கவும் முடியாது. என் அன்பு உன் நடத்தையை அடிப்படையாக கொண்டது அல்ல, அது என்னுடைய சுபாவத்தை அடிப்படையாக கொண்டது. என்னுடைய சுபாவம் ஒருபோதும் மாறாது. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்பே நான் உன்னை எவ்வளவு நேசித்தேனோ அதே அளவு அன்புடன் இன்றும் உன்னை நேசிக்கிறேன். நீ நித்தியத்திற்குள் நுழையும் போதும் அதே அன்பு அப்படியே இருக்கும். நீ நன்றாக செயல்படும்போது அது அதிகரிக்காது, அல்லது நீ தவறு செய்யும்போது அது குறைந்து போகாது. அது நிலையானது, மாறாதது, நிபந்தனையற்றது. உனக்கு பாரமாக தோன்றும் போதெல்லாம் நான் உனக்காக போராடுகிறேன் என்பதை நினைவில் கொள். இந்த காத்திருப்பு உன்னால் தாங்க முடியாததாக தோன்றும்போது சரியான நேரத்தில் சரியான பதிலை கொண்டு வர நான் திரைக்கு பின்னால் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ ஒருபோதும் உதவியற்றவனாக இல்லை. உனக்கு நான் இருப்பதால் நீ ஒருபோதும் நம்பிக்கையற்றவனாக இருக்க மாட்டாய். உனக்கு தேவையான நேரத்தில் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன். எனவே அதில் ஓய்விடு, அதை நம்பு, அதை முழுமையாக விசுவாசி. நீ எவ்வளவு நேசிக்கப்படுகிறாய், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாய், உனக்கு எவ்வளவு அதிகமாக வழங்கப்படுகிறது என்பதை நீ உண்மையாக புரிந்து கொள்ளும்போது உன் முழு பார்வையும் எப்படி மாறுகிறது என்பதை பார். இப்போது நீ அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் போ. அண்ட சராசரத்தின் தேவன் உன் பக்கம் இருந்து உனக்காக போராடுகிறார் என்பதையும் உன் சார்பாக எல்லாவற்றையும் நகர்த்துகிறார் என்பதையும் அறிந்து கொண்டு செல். உனக்கான பதில் உன் வழியில் வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை மிக விரைவில் நிகழப்போகிறது என்பதையும் அறிந்து கொண்டு செல். இன்னும் சிறந்தது வரப்போகிறது என்பதை நம்பி செல். உன் மீதான என் அன்பு அளவற்றது மற்றும் அது ஒருபோதும் மங்காது, தோல்வியடையாது, முடிவடையாது என்பதை நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னை இங்கிருந்து அனுப்பும் முன் இந்த தருணம் ஒரு விபத்து அல்ல என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். இது என்னால் திட்டமிடப்பட்ட ஒரு தெய்வீக சந்திப்பு. இந்த பூமியில் உள்ள கோடிக்கணக்கான மக்களில் நீ இப்போது செய்யக்கூடிய பல காரியங்களில், நீ கேட்டிருக்கக்கூடிய எண்ணற்ற செய்திகளில், நீ இங்கே இருந்து என் இதய துடிப்பை கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இது எனது மேலான விருப்பம். நீ நேசிக்கப்படுகிறாய் என்பதை நீ கேட்க வேண்டியிருந்ததால் நான் உன்னை இங்கே வழிநடத்தினேன். நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை என்பதை நீ அறிய வேண்டியிருந்ததால் உன் நன்மைக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு நினைவூட்டுவதற்காக நான் இதை செய்தேன். காத்திருப்பு காலம் முடிவடையப் போகிறது என்பதையும் வெற்றி வரப்போகிறது என்பதையும் நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. எனவே இந்த வார்த்தைகளை ஏதோ பொதுவான செய்தியாக பார்க்காமல் என்னிடமிருந்து உனக்கு வந்த தனிப்பட்ட கடிதமாக ஏற்றுக்கொள். இந்த வார்த்தைகள் உன் ஆவிக்குள் ஆழமாக மூழ்கட்டும். அவை உன் இதயத்தில் வேரூன்றி உன்னை பற்றியும் என்னை பற்றியும் உன்னுடைய சூழ்நிலையை பற்றியும் நீ பார்க்கும் விதத்தை முழுமையாக மாற்றட்டும். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் வல்லமை கொண்டவை. அவை ஜீவனையும் நம்பிக்கையையும் சுமந்து வருகின்றன. இந்த வார்த்தைகள் உனக்கு தேவையான குணப்படுத்துதலையும் விடுதலையையும் கொண்டு வருகின்றன. இவை அனைத்தும் உனக்கானவை. இந்த தருணத்தில் நான் உனக்கு கொடுக்கும் பரிசு இது. நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் நீ என்னால் எவ்வளவு மதிக்கப்படுகிறாய் என்பதையும் நினைவூட்டும் ஒரு வழி இது. எனவே இந்த வார்த்தைகளை உன் ஆவியின் ஆழத்தில் ஏற்றுக்கொள். அவை உன்னில் ஒரு பகுதியாக மாறட்டும். அவை உன் சிந்தனையையும் விசுவாசத்தையும் வாழ்க்கையையும் செதுக்கட்டும். இவை உன்னை தற்காலிகமாக நன்றாக உணர வைப்பதற்காக சொல்லப்பட்ட வெறும் இனிமையான வார்த்தைகள் அல்ல. இவை உயிருள்ள வார்த்தைகள், வல்லமை மிக்க வார்த்தைகள், பரலோகத்தின் அதிகாரத்தை சுமந்து செல்லும் மாற்றத்தை உருவாக்கும் வார்த்தைகள். இவை உன்னுடன் நான் செய்து கொண்ட உடன்படிக்கையின் வாக்குறுதிகள். என் இரத்தத்தால் முத்திரையிடப்பட்டு எனது உண்மையுள்ள தன்மையால் உறுதிப்படுத்தப்பட்டவை. நான் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியும் உன்னில் என்றும் நிறைவேறும்.
உன் வாழ்க்கையைப் பற்றி நான் பேசியவை அனைத்தும் அப்படியே நடக்கும். நான் உனக்கு வாக்களித்தவை அனைத்தும் நிறைவேறும். உன்னை குறித்து நான் கட்டளையிட்டவை அனைத்தும் உன் கண்களுக்கு முன்பாக வெளிப்படும். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது. இப்போது உனக்கான என் வார்த்தை இதுதான். உன் காத்திருப்பு முடிந்துவிட்டது. உனக்கான பதில் இதோ இங்கே இருக்கிறது. உன் வாழ்க்கையின் பெரிய திருப்புமுனை ஏற்கனவே வந்துவிட்டது. அதற்குள் அடியெடுத்து வை. அதை ஏற்றுக்கொள். அதில் நட. நான் உனக்காக இவ்வளவு காலம் தயார் செய்து வைத்திருந்தவற்றின் முழுமையை நீ இறுதியாக தழுவும் போது எல்லாம் எப்படி மாறுகிறது என்பதை பார். இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய ஒருவருக்கு இதை பகிருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையில் என் வாக்குறுதிகள் மீதான உங்கள் விசுவாசத்தை பிரகடனம் செய்யவும் கருத்து பெட்டியில் ஆமேன் என்று பதிவிடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் காத்திருக்கும் பதில் ஏற்கனவே உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது சோர்ந்து போக வேண்டாம், ஏனென்றால் உங்கள் வெற்றியின் கதிர் ஏற்கனவே அடிவானத்தில் தெரிகிறது. உங்கள் ஜெபங்கள் வீண் போகவில்லை, அவை ஒவ்வொன்றும் பரலோகத்தில் கணக்கிடப்பட்டுள்ளன. நீங்கள் விதைத்த கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறப்போகிறது. நான் உங்கள் பக்கம் இருக்கும்போது எவராலும் உங்களை எதிர்க்க முடியாது. உன்னுடைய கடந்த கால தோல்விகள் அல்லது பலவீனங்கள் உன் ஆசீர்வாதத்தை தடுத்துவிடும் என்று நீ ஒருபோதும் அஞ்சாதே. நான் உன்னை உன் கடந்த காலத்தின் மூலம் பார்க்கவில்லை, மாறாக நான் உன்னை உனது எதிர்காலத்தின் மூலமாக பார்க்கிறேன். நீ யார் என்பதை நான் அறிவேன். உன்னை நான் உருவாக்கிய நோக்கத்தையும் நான் அறிவேன். மனிதர்கள் உன்னை தள்ளிவிடலாம், ஆனால் நான் உன்னை உயர்த்துவேன். மனிதர்கள் உன்னை புறக்கணிக்கலாம், ஆனால் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன்னுடைய தற்போதைய சூழ்நிலை ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது வெறும் ஒரு கமா மட்டுமே. இன்னும் பல அழகான அத்தியாயங்கள் உன் வாழ்க்கை புத்தகத்தில் எழுதப்பட காத்திருக்கின்றன. நீ இழந்த அனைத்தையும் நான் உனக்கு இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். உன் அவமானத்திற்கு பதிலாக புகழையும் உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் நான் உனக்கு தருவேன். இது ஒரு புதிய தொடக்கம். இது ஒரு புதிய விடியல். நீ இப்போது அனுபவிக்கும் போராட்டங்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, மாறாக உன்னை பலப்படுத்துவதற்காக மட்டுமே வந்தவை. நீ ஒரு வெற்றியாளனாக இதிலிருந்து வெளிவருவாய். நீ எனக்காக செய்யும் சிறு காரியங்களை கூட நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு தெரியாமல் நீ காட்டிய அன்பு, நீ செய்த உதவி, நீ சிந்திய கண்ணீர் என அனைத்தும் என் நினைவில் உள்ளன. உன் பொறுமைக்கான பலன் இப்போது உன் வாசலில் நிற்கிறது. உலகத்தின் பார்வையில் நீ சிறியவனாக தோன்றலாம், ஆனால் என் பார்வையில் நீ ஒரு மாபெரும் வீரன். உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகும் காரியங்களைக் கண்டு உலகம் ஆச்சரியப்படும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு வியப்பார்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ செல்லும் இடமெல்லாம் என் கிருபை உன்னுடன் இருக்கும். உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன் குடும்பத்தில் சமாதானத்தையும் உன் இருதயத்தில் நிம்மதியையும் நான் கட்டளையிடுகிறேன். இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதனாக நடப்பாய். பயம் உன்னை விட்டு ஓடிப்போகும். நம்பிக்கை உன்னை ஆட்கொள்ளும். உனது ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்த போதெல்லாம் நான் உனக்காக பெரிய காரியங்களை திட்டமிட்டு கொண்டிருந்தேன். சில நேரங்களில் நான் இல்லை என்று சொன்னால் அது உன்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பதற்காக மட்டுமே. சில நேரங்களில் நான் காத்திரு என்று சொன்னால் அது உனக்கு சிறந்ததை தருவதற்காக மட்டுமே. என்னுடைய நேரமே மிகச் சிறந்தது. அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது. நீ அனுபவித்த வேதனைகளுக்கு ஈடாக நான் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருவேன். நீ இழந்த ஆண்டுகளை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு பெரிய மாற்றத்தை காண்பாய். அது உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ ஒரு ஆசீர்வாதத்தின் கால்வாயாக மாறுவாய். என் வல்லமை உன்னில் விளங்கும். நீ எதற்கும் குறைவுபட மாட்டாய், ஏனென்றால் நானே உன்னுடைய மெய்ப்பன். இப்போது உன் இதய கதவை திற. என் பேரன்பு உன்னை நிரப்பட்டும். என் பிள்ளையே, நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. கவலைகளை என் பாதத்தில் விட்டுவிடு. நாளை பற்றிய அச்சம் உனக்கு வேண்டாம், ஏனென்றால் உனது நாளை நான் ஏற்கனவே வடிவமைத்து விட்டேன். நீ எங்கு சென்றாலும் என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். கோணலானவைகளை நேராக்குவேன், கரடுமுரடானவைகளை சமமாக்குவேன். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் விசுவாசத்தை கைவிடாதே, உன் நம்பிக்கையை தளரவிடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். இறுதி வரை நான் உன்னை வழிநடத்துவேன். இது உனக்கான என் மாறாத வாக்குறுதி. இப்போது சமாதானத்துடன் செல். உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இந்த வீடியோவை உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கும் இந்த நம்பிக்கையை அளித்திடு.
நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்